கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இனி தடையில்லாமல் நடப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. சண்டே ஈவினிங் நீங்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாகவும் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். ஆமென். எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வேதத்தை ஆராய்வதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எஸ்ரா 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு தன் இருதயத்தை ஒருத்தங்க பக்குவப்படுத்தி இருக்கும்போது ஆண்டவர் அவங்கள விட்டு கையை எடுக்கவே மாட்டார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர் காண்பிக்கிற வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த பைபிள் ஸ்டடியை குறித்து ஏற்கனவே அறிவித்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்ததே பரலோக ராஜ்யத்தை குறித்து தான். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆரம்பித்தார். அநேக காரியங்களை அவர் ஊமைகள் வழியாக ஜனங்களுக்கு போதித்ததை 4 சுவிசேஷங்களில் பிரதானமாய் 3 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, 3 சுவிசேஷங்கள் அதை பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷத்தில் ஊமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்காது. மற்றபடி மத்தேயு, மார்க், லூக்கா 3 சுவிசேஷங்களும் அவர் சொன்ன ஊமைகள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 40க்கும் அதிகமான ஊமைகள் இயேசு சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அதிலே அதிகமாக அவர் எதை குறித்து ஊமைகளாக சொல்லியிருப்பார் என்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. காரணம், நாம் எல்லாரும் இனி அவருடைய ஆளுகையிலே காணப்பட போகிறோம். அவரோடு கூட வாசம் செய்யும்படி, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் இந்த பூமியிலேயே அந்த பிரின்சிபலில் நாம் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துகிறார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல, நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. அந்த கிங்டம் மைண்ட் செட்டில் பரலோக ராஜ்யம் என்பது என்ன, எப்படி நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய நிலையில நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து நாம் நம்மை அதிகமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்க. ஆமென். நம்முடைய நினைவில் பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமான தேவ ராஜ்யத்தை குறித்த காரியம் நமக்குள்ள ஊட்டப்படும் போதே நம்முடைய மனசு என்னாகும் தெரியுமா? புதிதாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதையெல்லாம் நமக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ராஜ்யத்தை குறித்து 3 வருஷம் சீஷர்கள் கூட இருந்து கேட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, ஆமென், சீஷர்கள் கேட்குறாங்க, அந்த உங்களுடைய ராஜ்யம் எப்போ ஆண்டவரே வரும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்லுவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர் வருவார். அவர் தான் எல்லாவற்றையும் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு தெரிவிப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். ஆவியானவர் கிருபையாய் இந்த வேதத்தின் ரகசியங்களையும் மகத்துவங்களையும் தம்முடையவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இன்னைக்கு ஒரு முக்கியமான இயேசு சொன்ன ஒரு உவமையை நாம் கேட்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்னால ஏன் அவர் உவமைகள் மூலமாய் பேசினார் என்பதை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷனா ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் வார்த்தைக்குள்ளே செல்லுவது. ஏன் அவர் உவமைகள் வழியாக பேசினார்? ஏன் உவமைகள் வழியாய் பேசினார்? முதலாவது ஏன் அப்படி பேசினார்னா, அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்காக. இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 6வது அதிகாரத்தின் 9-10 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 6:9-10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவர் உவமையா சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்துக்கு இது புரியவே கூடாது. புரியாது இல்ல, புரிய கூடாது. நீ போய் என்ன செய்யணுமா, அந்த ஜனத்தினுடைய 10வது வசனம், ஜனத்தினுடைய கண்களை நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, அவர்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்போ ஒரு காரியம் நல்ல கவனமா கேட்கணும். நான் பிரசங்கம் போல சொல்ல மாட்டேன், அது பிரசங்கம் ஆயிரம் கொஞ்ச நேரத்துல. அப்போ ஒரு கூட்டத்துக்கு புரியவே கூடாதுட்டார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் இயேசு எடுத்து சொல்லுவார். உவமையை சொல்லுவார் பாருங்க. இயேசு உவமை எப்போ ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவார்னா, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல தான் அவர் உவமையை ஸ்டார்ட் பண்றார். ஏன் அங்கிருந்து உவமையை தொடங்குறாருன்னா இப்ப நான் அடுத்து சொல்ல வரேன். சொல்லும் போது சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் அப்படி உவமையா பேசுறீங்க? அப்படி சொல்லும் போது இதே தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு எடுத்து பேசுகிறார். 13வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 13, 14, 15 வசனங்களில் இயேசு அதை அப்படியே சொல்றார். ஆமென். அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அவர்களிடத்தில் இந்த வேட நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அது யார்கிட்ட நிறைவேறுங்கிறது தான் மேட்ரு. அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்குவான் என்கிற தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். அது யாரு? பேதுருவா, யோவானா, யூதாசாங்கிறது மேட்ரு. இதான் மேட்ரு. இப்போ யூதாசை காட்டி கொடுப்பதற்காக தேவன் முன்னமே தெரிந்தெடுக்கவில்லை. யோவான் ஸ்நானனை அவருடைய சத்தமா இருப்பதற்கு முன்னமே தெரிந்தெடுத்தார். யூதாசை எப்படி இவன் தான் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு முன்னமே தெரிந்தெடுக்கவில்லை. ஆனால் அது யாரிடத்துல நிறைவேறுகிறது என்கிறது விஷயம். பழைய ஏற்பாட்டுல நல்ல ஆசீர்வாதமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற சம்பவங்களும் இருக்கிறது, வேதனையான தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற சம்பவம் இருக்கிறது. இந்த வேதனையான காரியம் இருக்குல்ல, அது நம்ம இடத்துல என்ன ஆயிடக்கூடாது? நிறைவேறக்கூடாது. ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் இப்பொழுது நிறைவேறுகிறன்னு சொல்லல அவர்களிடத்தில். இந்த அவர்கள் யாரு? எதுக்கு அப்புறம் இவர் இந்த 13வது அதிகாரத்துல தான் உவமைகளாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5வது அதிகாரம் எடுக்க 6, 7 அதிகாரத்துல நிறைய ப்ரீச் பண்ணுவார் பாருங்க. அங்க உவமையெல்லாம் வராது, அங்கெல்லாம் டைரக்டா சொல்லிட்டே இருக்கிறார். அதன் பிறகு மெசேஜ் முடிச்சு வரும்போது நிறைய அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த பரிசேயர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய 22வது வசனத்துல
12:22 அப்பொழுது பிசாசு பிடித்த குருட்டும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை சொஸ்தமாக்கின போது அவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இங்க இருந்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்டதும் பரிசேயர் அதை கேட்டு, பரிசேயர் அதை கண்டுல, அவர் செய்த அற்புதத்தை கண்டு என்று சொல்லவில்லை. இந்த ஜனங்க இப்ப என்ன ரேஞ்சுக்கு வராங்க தெரியுமா? இவர் தான் யாரு? இப்ப தாவீதின் குமாரன் இவர் யாரு? கரெக்ட் தான், சூப்பரா சொல்றீங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பைபிள் ஸ்டடி சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமென், கரெக்ட். அப்போ பைபிள் ஸ்டடி டீம் வந்து ரொம்ப குவாலிட்டியான டீமா இருக்கு. அப்ப தாவீதின் குமாரன் இவர் யாரு? மேசியா. இந்த பரிசேயர்களுக்கு வந்து எதை அக்செப்ட் பண்ண முடியல? ஆக்சுவலா இதெல்லாம் யாரு செய்வான்னு பழைய ஏற்பாடுல இருக்கு, மேசியா செய்வார்ன்னு இருக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன தெரியுது? இவர் யாருதான், ஆனா இவங்களால இதை அக்செப்ட் பண்ண முடியாது. இவங்க அக்செப்ட் பண்ணா இவங்க ஸ்டாண்ட் போயிரும். அதான் கண்ணார கண்டும் கண்டு உணராது இருக்கிறார்கள், கேட்டு உணராது. அவங்களுக்கு தெரியுது. அப்போ இதை வந்து மாத்தணும், இதை மாத்தணும். ஏன்னா பிசாசை துரத்துறாரு, அற்புதம் செய்யறாருன்னா இவங்க எதிர்பார்க்கிற மேசியா செய்கிற செயல். எனவேதான் இயேசு எருசலேம் வீதியிலே வரும்போது ஜனங்கள் எப்படி பாடினாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, இவருக்காக எதிர்பார்த்திருந்தோம். ஜனங்க இந்த மைண்ட் செட்ல இருந்து மாறணும். உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ராக்க மாத்துறாங்க. இது பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான். இப்படி சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்துல, இயேசு அவர்கள் சொன்னதை கேட்டண்டல்ல, அவர்கள் சிந்தனைகளை அறிந்து சொல்றாரு. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். அடுத்த வசனம், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. இது ஒரு சின்ன பிள்ளைக்குமே தெரியும். ஒரு நாடு தன்னோட யுத்தம் பண்ணாது, வேறொரு நாட்டோட தான் யுத்தம் பண்ணும். சாத்தான் துரத்தப்படுறானா சாத்தானே துரத்துவானா? இல்ல, சாத்தான் தானே பிடிச்சிருக்கிறான். சாத்தான் துரத்தப்படுறான்னா அதுக்கு எதிரான அல்லது அதுக்கு அதை விட மிஞ்சின ஒரு வல்லமை அங்கு வந்தாதான் இது நடக்கும்னு சாதாரண பிள்ளைக்கு கூட தெரியும். இது அறிவதற்கு PhD முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து வேற வல்லமை, இது சாத்தான் பிசாசின் கட்டு இந்த போகுது. இவர் வரும்போது பிசாசு ஓடுதுன்னா பிசாசுக்கு எதிரான வல்லமை, பிசாசுக்கு எதிரான வல்லமைன்னு ஆட்டோமேட்டிக்கா யாருதான்? அது மேசியா தான். அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணா இவரை எல்லாரும் யாரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? மேசியாவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வேண்டாம் வேண்டாம், அது சாத்தியமே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே மாத்திருவோம். இது வந்து பிசாசை வச்சுதான் இவர் துரத்துறாரு. முடிஞ்சதா? பார்த்தார். உன் வாழ்க்கையில நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னால என்ன அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு உன் இருதயத்தை கடினமாக்கிட்ட பாத்தியா? இனி உனக்கு எதுவுமே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஒரு சத்தியத்தை நாம் அறிந்த பிறகும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடிக்கு நாம் நம்ம இருதயத்தை கடினமாக்கும் போது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் நமக்கு மறைக்கப்படும். சத்தியத்தை அறிந்த பிறகும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் நாம் நம் இருதயத்தை கடினமாக்கும் போது ராஜ்யத்தின் ரகசியங்கள் நமக்கு மறைக்கப்படும். அதன் பிறகுதான் இயேசு உவமைகள் வழியாய் பேச ஆரம்பிப்பார். அது வரைக்கும் அவர் உவமைகள் வழியாய் டச் பண்ணியிருக்கவே மாட்டார். அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அன்றைய தினமே
வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. என் வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் மறைபொருளாக மறைக்கப்பட்டதாக இருக்கிறதா அல்லது வெளிப்படுத்தப்படுகிறதா என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், நான் இனியும் கல்ல என் பிரமாணத்தை எழுத மாட்டேன். இனி நான் என் பிரமாணத்தை எங்க தான் எழுதுவேன் தெரியுமா? உள்ளத்துல எழுதுவேன். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? நான் ஆல்ரெடி கல்லுல எழுதிட்டேன். கல்லுல யாருக்கு எழுதி கொடுத்தார் சொல்லுங்க பாப்போம்? சூப்பர், மோசைக்கு. அப்போ இனி அவர் எதுல எழுத விரும்பல? கல்ல எழுத விரும்பல. அப்ப அவர் எங்க எழுத விரும்புறாரு? உள்ளத்துல. அப்ப உள்ளத்துல எழுத வரும்போது உள்ளம் எப்படி இருக்கக்கூடாது? கல்லா இருக்கக்கூடாது. இனி அவர் எதுல எழுத மாட்டேங்கிற புதிய உடன்படிக்கை பிரமாணம் எதுல எழுதப்படும் தெரியுமா? உள்ளத்துல. பழைய உடன்படிக்கையில பிரமாணம் எங்க எழுதி கொடுக்கப்பட்டது? கல்லுல. இனி அவர் எதுல எழுத விரும்பல? கல்லுல எழுத விரும்பல. ஆனா அவர் எங்க எழுத விரும்புறாரு? உள்ளத்துல. அப்ப உள்ளத்துல எழுத வரும்போது அங்க என்ன இருக்கக்கூடாது? அங்க கல் இருக்கக்கூடாது. அவர் இனி எழுத மாட்டார். அப்போ ஆண்டவரே நிறைய எழுதணும்னு ஆசை, என் இருதயம் இன்னும் கல்லா இருக்குமானால் அவர் எழுதவே மாட்டார். எழுதவே மாட்டார். கூட நீங்க 3.5 வருஷம் இயேசு பிரீச் பண்ணும்போது அவ்வளவு பரிசேயர்களும் உண்டு. ஆனா ஒருத்தருக்கு கூட அவர் யாருன்னு கடைசி வரை தெரியாமலே போயிட்டு எல்லா இயேசுவினுடைய எல்லா செர்மனையும் அவங்க அட்டென்ட் பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் எந்த மீட்டிங் பண்ணாலும் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆனா கடைசி வரை அவர்களுக்கு இவர் யார் என்று வெளிப்படுத்தப்படாமலே போயிட்டு, நான் வாழ்க்கை ஃபுல்லா மீட்டிங் அட்டன் பண்ணி பைபிள் படிச்சு நான் செர்மன் கேட்டோம், எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாவே இருக்கும் என்றால் நாம் என்னை விட பரிதபிக்கப்பட்டவர் வேற யாருமே இருக்க முடியாது. உண்மைகளாய் சொல்வதற்கு காரணம் ஒரு கூட்டத்துக்கு அது தெரியக்கூடாது என்பதுல அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். இவங்களுக்கு தெரியவே கூடாது. இரண்டாவது, அவர் ஊமைகளாய் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது அவரோடு இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அதை குறித்து அவரிடத்திலே அறிந்து கொள்வதற்காக. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். நல்ல கவனம். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். ஆமென். ஆண்டவர் உவமையா சொல்லிட்டார்ல. ஒரு சின்ன கூட்டம் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த சின்ன கூட்டத்துக்கு அதை வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். அவர் தனித்திருக்கும் போது அப்ப என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு புரியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் போய் அவர்கிட்ட இதை கேட்கணும். இந்த தானியேலுக்கு நிறைய தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் காண்பிக்கப்பட்டதல்லவா? அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தா சொல்றேன். தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதனுடைய 8 அதனுடைய 15, 16 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு, அடுத்த வார்த்தை கவனிங்க, அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் கேப்ரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான்.
ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. காண்பிக்கப்பட்டதும் அவன் அடுத்து என்ன பண்றான்னா அதன் பொருளை அறிய வகை தேடுகிறான். நம்ம வேதத்தை படிக்கிறோம் பாருங்க, நிறைய காரியம் நமக்கு புரியுமான்னு கேட்டா உண்மையிலே புரியாது. அந்த புரியாத போது நாம் அதை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அவர் உவமையா சொன்னதின் காரணமே, மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கூட இருக்கிறவங்க, அவருடைய சீஷர்களும் அவர்களோட அவரை சூழ்ந்திருக்கிற, எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும், சூழ்ந்திருக்கிற. அதனாலதான் மார்க் சுவிசேஷத்துல இருந்து எடுத்தேன். மத்தேயு சுவிசேஷத்துல இந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சதும் சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஏன் ஊமைகளா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் சுவிசேஷத்துல இருக்கும், இதை எங்களுக்கு இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அரிய வகை தேடணும். ஆண்டவர் வந்து அது வந்து ஒரு ஊமையா கொடுத்துட்டாரு. எத்தனையோ ஜனங்க கேட்டாங்க, கேட்ட யாருமே அதை அறிய வகை தேடல. இந்த பரிசேயர் வந்து அதை அறிய வகை தேடினாங்களா? இல்லை. ஆனால் அவருடையவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், அதை குறித்து அவரிடத்துல அதிகமாய் கேட்கும்படி மத்தேயு 13 அதனுடைய 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இந்த நாளிலே இப்படி ஒரு காரியத்தை நாம் அறிய கேட்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாட்டு சத்திய வேதம் தானே பாடினது. இந்த சத்திய வேதம் அந்த பாட்டு பாடினோம்ல. ஆமென். ஹல்லேலூயா. வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத வசனம் மேன்மை தரும். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். வேதைகளிடம் ஞானம் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலோ. இரவும் ஆமென். சத்திய வேதம். ஆமென். ஒரு கூட்டத்துக்கு இது புரியவே கூடாது என்பதற்காக உமைகள்ல சொல்றாரு. இன்னொன்று, அவருடையவர்கள் இதை இன்னும் அவரிடத்திலிருந்து கேட்டு அறிந்து கொள்வதற்காக. நீங்க அது ஊமைகள் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பார் பாருங்க, அதையெல்லாம் அவர்கிட்ட வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ஊமைகளை சொன்னதுக்கு அப்புறம் சீஷர்கள் அதிகமா அதை குறித்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆமாம், அதிகமா நிறைய பிரசங்கம் பண்ணார் இயேசு. மலை பிரசங்கம் எவ்வளவு பண்ணார், அவ்வளவு கேட்டுட்டு கடல் கொந்தளித்த போது நாங்கள் சாகுறோமே உமக்கு கவலை இல்லையா? எடுத்து பார்த்துருப்பாரு, உனக்கு போய் சொன்னேன் பாரு. ஆனா இந்த உவமைகள் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனியா உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பைபிள்ல இருக்கு, அவர்கள் கேட்க பயந்தார்கள் இருக்கு. அப்ப ஓவரா கேட்டிருக்கான்னு தானே அர்த்தம். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார். உடனே மாறி மாறி பாக்குறாங்கன்னு. அப்பதான் ஒரு மீட்டிங் முடிஞ்சு 7 கூடை நிறைய மீதம் எடுக்கிறாங்க. அதை தூக்கிட்டு வரல, வீட்டில் கொண்டு வச்சுட்டாங்க. ஆண்டவர் சொல், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை. எல்லாம் திருட்டு முழிக்கிறாங்க. நம்ம ஒருவேளை அந்த அப்பம் எடுத்துட்டு வரல பாரு, அதை சொல்றாரோ, இது யாரை எதை குறித்து பேசுகிறாருன்னு கேட்க அவங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஒரு காரியத்தை கேட்க பயம் வர காரணம்னா நிறைய கேட்டுட்டாங்க, அவர்கிட்ட நிறைய கேட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? உங்களில் யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், அடுத்து ஒருவரையும். உங்களுக்கு வசனம் புரியலையா? நீங்க திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேளுங்க. அப்ப எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு புரியல ஆண்டவரே. நீங்க அப்படி கேட்கறதுக்குன்னே அவர் வச்சிருக்கிறார். எனக்கு என்ன ஏன் பேதையே வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீ என்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக. ஆமே ஆமே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவரை இந்த தேடல் என்னை வந்து எப்படிப்பட்டவனாய் மாட்டுதுன்னா, இயேசுவை சூழ்ந்து இருக்கிறவனாய்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது அவர் ஏன் உவமைகளாய் சொல்றாருன்னா, அவருடையவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண. இந்த பரிசேயருக்கு இருக்கிற பைபிள் நாலேஜ் சீஷர்களுக்கு கிடையாது. அதாவது உயிர்த்தெழுதலை நம்புறவங்க பரிசேயர். அந்த டீம்ல வேத பாரகர்கள்லாம் உண்டு. ஜீசஸ்ட கொஸ்டின் பண்ற அளவுக்கு அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவங்க டாக்டரின்ல. ஆனா அழைக்கப்பட்டவங்களை பார்த்தா ஸ்கூலுக்கு மலைக்கு கூட ஒதுங்கினவங்க இல்லை. ஆனா அங்க வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த வைத்தியங்களுக்கு. ஹalleluya. உங்க மேல அழைப்பு இருக்கிறதா? நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா? ஹalleluya. வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, அவங்க எல்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய. ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரத்துல 13வது வசனம் 16வது வசனம், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும். அவங்களுக்கு அவங்க பார்க்கறாங்க என்ன, ஆனா என்ன பார்க்க வேண்டிய விதத்துல அவங்களுக்கு பைபிள் தெரியும், ஆனா அதனுடைய ரகசியம் தெரியாது. கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறாங்க. நான் உவமைகளால் அவர்களோட பேசுகிறேன். 16வது வசனம், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஒரு பிரசங்கம் கேட்கும் போது அது நடுவில் உங்களுக்கான ரேமாவை உங்க காது கேட்குதுன்னா நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். நீங்க பைபிள் பார்க்கும் போது நீங்க அதுல ஜீசஸ பார்த்துட்டீங்கன்னா, ஆமென், அந்த வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதனாலதான் வேத ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு யோவானை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியில நிறைந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று அறிந்து இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு ஒரு காரியத்தை அவங்க புரிந்து கொண்டாங்க, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க யாரு? இவங்க இந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்க. இவங்க யாரு? இவங்க இத்தனை டிகிரி முடிச்சவங்க. இப்படி அறிந்து கொள்வதை விட இவங்க யாரு தெரியுமா? இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்து உவமைகளை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அவர் உவமையை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணுவார்? கேளுங்கள் அப்படிம்பார். லிசன் கேர்ஃபுல்லி அப்படிம்பார். கேளு. சரி, நம்ம ஒருத்தர்கள்ட்ட பேசிட்டே இருப்போம் தெரியுமா? நிறைய பேசிட்டு இருக்கும்போது நிறைய காரியம் அவங்க கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களா தெரியாது. ஆனா முக்கியமான விஷயம் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவோம்? கேளுங்க அப்படின்னு. கேளுங்க. ஜனங்களுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ஊமைகளை சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவருடைய கவனத்தை அவரிடமா இழுக்க. கவனத்தை அவரிடமா இழுக்க. இது சும்மா கேட்டு விடுற காரியம் கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையே. கவனத்தை அவரிடமா திருப்ப. 5வது, பரலோக ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள. அவருடைய உவமைகள்ல கிங்டம், பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஒன்று, ராஜ்யத்தின் நிலை, ஸ்டேட்டஸ் ஆஃப் த கிங்டம். 2, ராஜ்யத்தின் வேல்யூ. அதாவது பரலோகம் மதிக்கிற சில காரியங்கள் உண்டு. மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறதெல்லாம் தேவனுக்கு பார்வையில் எப்படி இருக்குன்னு பைபிள் இருக்கு தெரியுமா? அருவருப்பா இருக்கிறது. அப்ப பரலோகம் எதை மதிக்குது? அது எதை வேல்யூ பண்ணுது?
3 கேரக்டர், சுபாவம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்களுடைய சுபாவம், அல்லது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்றாருல, அந்த கிங்டம் மைண்ட் செட்டோட வாழுகிறவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும். 4வது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. இதை கர்த்தர் உவமைகள்ல சொல்றார். 5வது ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். மணவாளன் வருகிறதற்கு எப்போ வருவாருன்னு தெரியாது, நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆயத்தமா இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். நீ ராஜ்யத்தினுடைய நிலையை, நீ இப்போ நாம் வாழ்கிற இந்த பூமிக்குரிய நிலைக்கும் பரலோகத்தின் நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்பதான் நிக்க முடியும். இல்லைன்னு நிக்க முடியாது, பின்வாங்கி போயிடுவாங்க. நிறைய சீஷர்கள் பின்வாங்கி போனாங்க. ஏன்னா அந்த பிரின்சிபலே அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாததுனால. 2வது, அது எது பரலோக ராஜ்யம் எதை வேல்யூ பண்ணுதுங்கிறது உனக்கு தெரியணும். அப்போதான் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். எதை கூட்டுது? ஆமேன். அதாவது ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அடிச்சிருவாங்க பாருங்க. யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதே போல பலவந்தம் பண்ணுவாங்க. அதாவது அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரோமன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சேலரி தான் கொடுப்பாங்க. அந்த சேலரியை வச்சு நிறைய காரியம் அவங்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் கவர்மெண்ட் நிறைய சலுகை கொடுக்கும். அதில் ஒரு சலுகை என்ன அப்படின்னா, கடையிலேருந்து பொருள் வாங்கிட்டு அதை அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு யாராவது ஒரு யூதனை பயன்படுத்தலாம். அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்கிறான். ஒரு மைல் தூரம் வரை அவனை யூஸ் பண்ணலாம். 1 மைல் தூரம் வரை அவனை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு யூதனை நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இடத்துல உன்னுடைய இன்னொரு ஆளை காசு கொடுத்து உன்னுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போக வைக்கிறதுக்கு இதை நீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இவங்க இப்படி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான், இயேசு சிலுவையை சுமந்துட்டு போகும்போது ஒரு சீமோன் என்கிற அது எந்த ஊருக்காரன், ஆமாம், அவனை யூஸ் பண்ணாங்க பாருங்க. இது அவங்க சுபாவம். அது ஒருத்தனை தனக்கு அடிமையாக யூஸ் பண்ண நினைச்சிரு. ஏன்னா அவங்க ஆளுகை இல்லை அது. இப்போ ஜீசஸ் சொல்றாரு, ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினான். சொல்லுங்க ஆண்டவர், அடுத்து நம்ம என்ன செய்யணும்? 2 மைல் தூரம் போ. இதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆமென். ஒரு கண்ணத்துல அடிச்சானா இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து அவர் மேசியா அவருடைய கிங்டம் வரும்பாரு. அவருடைய ராஜ்யம் வந்ததுக்கு அப்புறம் என்ன அடிச்சவனெல்லாம் நான் லிஸ்ட் போட்டு தூக்குறானா இல்லையா பாருன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் உங்களை ஒரு கண்ணத்தில் அடித்தால், சொல்லுங்க ஆண்டவரே, அவர் மறு கண்ணத்தையும் காட்டு. யாருக்கு கண்ணும்? உன் கண்ணம் தான். ஆமென். மறு கண்ணத்தையும். இது நம்மளால புரிந்து கொள்ளணும். இதை தான் அவர் டீச் பண்ணிட்டே இருக்கிறார். டீச் பண்ண ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணி 3 வருஷம் சீஷர்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்கிறார். அதுக்கப்புறம் ஆவியானவர் இறங்கின போது என்னென்ன அவங்க கேட்டாங்களோ அதெல்லாம் அவங்கள்ட்ட வெளிப்பட ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொன்ன உவமைகள்ல முதல் உவமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான், சொல்லுங்க. டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலையா? ஆமா, சத்தம். நீங்க சொல்ல விதையெல்லாம் பறவை கொத்திட்டு போனது மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன உவமைகள்ல ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன தெரியுமா? விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ இதுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல மத்தேயு, மார்க்கு, லூக்கா விசேஷங்கள்ல உவமைகள் இருக்கிறது. ஆனா இந்த 1-2 உவமை மட்டும் எல்லாத்துலயும் வரும். அதுல இந்த உவமை 3 சுவிசேஷத்திலையும் வரும். ரெஃபரன்ஸ் சொல்லி விடுகிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 4 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். மார்க்கு 4வது அதிகாரம் 3 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 4 முதல் 15 வரையுள்ள வசனங்கள். இந்த உவமையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதுதான் உவமைகள்ல ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட். ஆமென். அது மட்டும் இல்ல, 3 சுவிசேஷத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அது மட்டும் இல்ல, இதுக்கு நம்ம புதிய வியாக்கியானம் போட்டுற கூடாதுன்னு அவரே டீட்டெயிலா சொல்லிட்டார். ஆமென்.
ஹalleluya. எல்லா உவமைக்கும் அவர் டீட்டெயில் 1-2க்கு மட்டும் சொல்லுவாரு. இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். ஆண்டவர் சொன்னது போல 4 நிலத்தை வாங்கி போட்டிருப்போம். இந்த ஆண்டவர் சொன்னார் 4, நம்ம புது அவருக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உவமை இல்ல, முதல் உவமை இல்ல. ஆமென். அதனால நம்ம புதுசா ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லி கொண்டு வந்து உள்ள பாடு இல்லாம ஆகி, அதனால அது தெரிஞ்சு இயேசுவே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். இனி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, டீட்டெயிலா. ஆமென். இது மிக மிக முக்கியமான உவமை. அதனாலதான் இந்த உவமையை சொல்லும் போது இயேசு எப்படி சொல்லுவாருன்னா, மார்க் 4:3 கேளுங்கள் அப்படிம்பார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்ட. கேட்கணும், எல்லாரும் கேட்கணும், இத எல்லாரும் கேட்கணும். கேளுங்கள். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க. இது வந்து நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டிய தெரிந்தெடுக்கப்பட்ட நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு உவமை. அது அநேக விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும் போது, பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கேளுங்க அப்படின்னு. சிலரை பார்த்துருக்கீங்களா, இங்கிருந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும் போது சிலர் அப்படி தூங்குறது மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். உடனே ஹல்லேலூயா சொல்லுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு. ஆமென். எதுக்கு அப்படின்னு அடுத்து நம்ம என்ன மேட்டர் சொல்ல போறோம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். திடீர்னு ஒரு முக்கியமான செய்தி போடுவாங்க பாருங்க நியூஸ் சேனல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கரமான மியூசிக்கோட வரும். ஃபிளாஷ் நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ். எதுக்கு அப்படின்னா, இதை நீ எல்லாரும் கவனிக்கணும். கேளுங்கள். இவர் சும்மா அப்படி பேச்சு வாக்கில் அப்படி சொல்லிட்டு போகல, கேளுங்கள் அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். 3 சுவிசேஷத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தன, சில விதைகள் கற்பாறை உள்ள இடத்துல விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலம். அப்ப 4 ஏரியாவை கத்த சொல்றார். 4 நிலம். 1 வழி அருகே, த பாத். 2 கற்பாறை நிலம், ராக்கி சாயில். 3வது முள்ளுள்ள நிலம், thorny soil. 4வது நல்ல நிலம், good soil. இந்த 4ஐயும் வச்சுதான் ஆண்டவர் பேசுறார். விதை என்பது வசனம், நிலம் என்பது நம்முடைய இருதயம். இந்த 3 சுவிசேஷத்தில் உள்ள வசனங்களை வைத்து நாம் இதை பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது வழி அருகே. இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இத தாண்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்தது கற்பாறையே இருக்கு. ஒவ்வொன்றிலும் கர்த்தர் காண்பித்த வெளிச்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு ஒவ்வொன்றும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் இருக்காது. இப்பவே டைம் ஆயிட்டு. ஆமா, நீங்க பார்க்க வேண்டாம். மத்தேயு 13:4 கர்த்தர், நானே வாசிக்கிறேன் டைம் இல்லாததுனால. 13:4 ஆண்டவர் சொல்றார், அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. லூக்கா 8:5 இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. அந்த வேர்டை நீங்க கவனிக்கணும். அதுக்காக தான் இன்னொரு ரெஃபரன்ஸ் வாசிக்கிறேன். மிதி உண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. நம்ம ஒன்ன மிதிக்கிறோம்னா அதை என்ன சொல்லுவாங்க? இப்போ வந்து பிள்ளைங்க படிக்கிற புக் வச்சிருப்பாங்க, காலு கிட்ட வச்சிருப்பாங்கன்னு வைங்களேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதை தூக்கி எங்க வை? மேல வை. காலு கிட்ட வச்சா அது பார்க்கிற பார்வைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் அந்த புக்கை என்ன பண்ணல, மதிக்கல. இந்த கால் ஆட்டாதேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா? பேய் வர்றதுக்கு இல்ல,
அந்த காலத்துல பாட்டி வெத்தலை கோலாம்பிய கீழே வச்சிருப்பாங்க. இவங்க காலை ஆட்டி ஆட்டி அதை என்ன பண்ணிடுவாங்க, தட்டி போட்டுருவாங்க. அதனால பாட்டி முன்னோர் சொன்னார்கள் காலாட்டக்கூடாதுன்னு. அது காலாட்ட சொன்னதுக்கு ரீசன் வேற. சில விதைகள் மிதி உண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்தது. சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா 8:12 வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து, அந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்ப ஒரு காரியம் இதுல கன்ஃபார்ம் ஆயிட்டு, என்ன கன்ஃபார்ம் ஆயிட்டு, வசனம் விதைக்கப்பட்டா யார் வருவா? உங்க லைஃப்ல பிசாசு வாரான்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள வசனம் விதைக்கப்பட்டிருக்கு. பிசாசின் போராட்டம் வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாயத்து பறவைகள், இங்கே ஆகாயத்து பறவைகள் என்று யாரை குறித்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசுவே சொல்லிட்டார், பிசாசானவன். அதனால நீங்க நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா? உங்க லைஃப்ல நல்ல நிறைய வசனம் கேட்டு நீங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்ய சர்ச்சில் வச்சு ஏதோ ஒண்ணு செய்யறது போல இருக்கும். நீங்க திரும்பி வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒண்ணுமே செய்யாது. அப்போ வசனம் விதைக்கப்படுற இடத்துல யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு, யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் வருவான் தெரியுமா? பிசாசு. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய 86வது வயசுல ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாரு, வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்கும் என்று. பின்னும் கர்த்தர் சொல்லுவார், 15வது அதிகாரம் 7 முதல் பாருங்க, அதுல சொல்லுவார், இதை நீ சுதந்திரித்துக் கொள்வேன். உடனே ஆபிரகாம் சொல்லுவார், நான் இதை எதனால் அறிவேன் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்வார், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றொன்றுக்கு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இப்போ இது ஆல்ரெடி ஒரு செர்மன்ல நம்ம டீட்டெயிலா பார்த்ததுனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ உடன்படிக்கை பண்ணணும். அந்த காலத்தில் உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னா, ஒரு மிருகத்தை பலி செலுத்தி 2ஆ பிரிப்பாங்க. அது நடுவில் உடன்படிக்கை பண்றவங்க கடந்து போகணும். அப்படி கடந்து போய் என்ன அதன் உடன்படிக்கைன்னா, நான் உங்களுக்கு பண்ண உடன்படிக்கையை நான் மீறிட்டேன்னா என்ன இதே போல நீங்க 2ஆ என்ன பண்ணலாம், துண்டித்து போடலாம். இங்கே ஆபிரகாம் என்ன பண்றான்னா, வெள்ளாட்டு கடவை துண்டிச்சாச்சு. துண்டிச்சது அங்க யார் வரணும் தெரியுமா? கர்த்தர் வரணும். ஆனா கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி யார் வருது தெரியுமா? பட்சிகள் வருது. இதுதான். ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா செய்தான்? துரத்தினான் இருக்கு. துரத்தினான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். துரத்தினான். துரத்தி 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 தூங்கிட்டான். ஆமென். துரத்தி துரத்தி இதுக்கு மேல முடியாதுன்னு வந்ததும் வேதம் சொல்லுகிறது, காரில் உள்ளவனை மூடிக்கொண்டது. அவன் துரத்தி டயர்ட் ஆயிட்டான். நம்ம லைஃப்ல அது இருந்துட்டு போட்டோன்னு விடல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஒவ்வொரு வார்த்தையை சொல்றேன், கேட்கிற வசனத்தை ஒருத்தன் மதிக்கலைன்னா பறவை வந்துடும். நான் கேட்கிற வசனத்தை நான் மதிக்கலைன்னு எங்களை பறவை ரெடியா இருக்கு. இது மிதி உண்டதல்லவா? ஏன் யோபு வாழ்க்கையில பறவை வரல? சாத்தான் என்னெல்லாம் கொண்டு வந்தான், ஆனா யோபுவை விட்டு எல்லாத்தையும் எடுத்தான். ஒன்ன மட்டும் எடுக்க முடியல. எது தெரியுமா? வசனத்தை. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். சத்துரு கையில யோபுவை தூக்கி கொடுக்கிறார். அவன் கையில வச்சு அவன் ஹெல்த்தை எடுத்தான், அவன் வெல்த்தை எடுத்தான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற வசனத்தை அவனால எடுக்க முடியல. நீங்க சத்துருவின் கையிலேயே இருந்தாலும் நீ
நீங்க வசனத்தை மதிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா அந்த வசனத்தை அந்த பறவையால எடுக்க முடியாது. அப்ப என்னிலிருந்து வசனம் எடுக்கப்படுகிறது என்றால் அந்த வசனத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? மதிக்கல. நான் மதிக்கல. என் வாழ்க்கை வழியருக நிலமா இருக்குதா? என் வாழ்க்கையில் ஆகாயத்து பறவைகள் வருகிறதா? கற்பாறையில் ஆகாயத்து பறவை வரல, முள்ளுள்ள இடத்துல முள்ளுள்ள நிலத்துல ஆகாயத்து பறவை வரல, அங்க பிரச்சனை வேற. ஆனா வழியருகு இன்னைக்கு என் வாழ்க்கையில் வசனம் தங்காத வாழ்க்கையா இருக்கிறதா என் வாழ்க்கை? அது மட்டுமல்ல, மத்தேயு 13:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது என்ன தெரியுமா? இது புரியும்படி இது அவர் எனக்கு தான் பேசுறாருன்னு இல்லாம கேட்பாங்க. வெரி குட் லிசனர்ஸ், நல்லா கேட்பாங்க. ஆனா அவங்க இது ஆபிரகாமுக்கு சொன்னது, இது ஈசாக்கு, இப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்களே தவிர இது என்னை குறித்து சொன்னது. உணராதிருக்கும் போது, அப்ப என் வாழ்க்கையில வசனம் கேட்டு நான் உணராம இருக்கிறேன்னா அதுதான் என்ன அடையாளம் தெரியுமா? நான் வசனத்தை என்ன பண்றேன்? மிதிக்கிறேன். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, என்ன பேசினாலும் இவர் என்னதான் சொல்றார், என்னதான் சொல்லிட்டு இருக்கிறார், யாரோ போட்டு கொடுத்தாங்க, யார் என்னதான் ஃபுல்லா என்னதான். ஆமே, உங்க காதுல கர்த்தர் கேட்க பண்றாருன்னா உங்களை தான் சொல்றாரு. பேசுறதுனால நான் விதிவிலக்கு கிடையாது. என்ன சொல்றார்? எனக்குள் வசனம் தங்கவில்லை என்றால், வசனம் தங்குன்னு அந்த மனப்பாடம் பண்றது அப்படி நான் சொல்ல விரும்பல, அப்படி சொல்ல வரல. அதெல்லாம் நல்லா பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஆனா நமக்கு இந்த வசனம் நம்மில் நிலைக்குமானால் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த வசனம் நம்மள ஓங்கி நிற்கும். ஒவ்வொரு வசனம் அப்படி நிற்கும் பாருங்க. பிசாசு இயேசுவினிடத்துல வந்து சோதிக்கிற வசனம் அப்படி மேல வருது பாத்தீங்களா? ஒருவனுக்குள் வசனம் இருந்தால் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான். தாவீது அதனாலதான் 118:11 சொல்லுவாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து நான் வசனம் கேட்டோம், என்னால பாவத்தை விட முடியலன்னு அந்த வசனம் என்னில் தங்கவில்லை என்ற அர்த்தம். வசனம் ஒருவனுக்குள்ள இருந்தால் அவனுக்கு துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். 119:92 உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராமல் இருந்தால் நான் என் துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். வசனம் ஒருவனுக்குள்ள இருந்தா பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலர் 27, 23, 24, 25 வசனங்கள் அவனுக்குள்ள கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த வார்த்தை இருக்கிறது. நீ ரோமாபுரியிலும் சாட்சியா நிக்கணும் அப்படின்னு. புயல் அடிச்சதும் மறந்துட்டு தூதன் ரிமைண்ட் பண்றார். உடனே எழும்பி பவுல் சொல்றார், ஆமே அவ்வளவுதான், மனுஷரே திடமனதா இருங்கள் அப்படின்னு. பவுலே பயப்படாத, உனக்கு வேர்டு இருக்கு. எஸ் எழும்பிட்டார். வசனம் நமக்குள்ள இருந்தா பயத்திலிருந்து விடுதலை. வசனம் நமக்குள்ள இருந்தா பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுதலை. வசனம் நமக்குள்ள இருந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை. நிறைய பைபிளை படிச்சு தங்குதான் வேண்டிக் கொண்டேன். பேதுரு உணரவே இல்லை. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லும் போது யூதாஸ் உணரவே இல்லை. ஆனா பேதுரு அவன் ஒரு சூழ்நிலையில் அந்த வசனத்தை நினைச்சிட்டு ஓன்னு போய் அழுதான். யூதாஸ் அழுததுக்கும் பேதுரு அழுததுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், பேதுரு அழுதது வசனத்தை நினைச்சு, யூதாஸ் அழுதது சம்பவித்ததை நினைத்து. அவர் சொன்னதை நினைச்சில்ல, சம்பவித்ததை நினைச்சு. வசனத்தை நினைச்சு ஒருத்தன் அழுறானா அவன் ஜெயிச்சிருவான்னு அர்த்தம், அவன் திரும்ப எழும்பிடுவான்னு அர்த்தம். சம்பவித்ததை நினைச்சு வேற வழி இல்லை, அழுதுதான் ஆகணும். ஒரு இழப்பு அழுதுதான் ஆகணும், நஷ்டம் அழுதுதானே ஆகணும். யூதாஸ் அழுதது நடந்த காரியத்தை வச்சு, சம்பவித்ததை வைத்து. பேதுரு அழுதது வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் சொன்ன வசனத்தை நினைத்து அழுதான்.
இன்னைக்கு இந்த வசனம் நம்ம இராதபடிக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, என்னில் இந்த வசனம் தங்குதா, தங்க வைக்க என்ன செய்யணும் பாருங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டியூஷன் தேவை கிடையாது. அவங்களுக்கு ஒன் டைம் லிசன் பண்ணாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. அது அப்படியே உள்ளே இருக்கும். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தேவை. 3 மணிக்கு ஸ்கூல் முடியும்னா சிலரை மட்டும் 4 மணி வரை உட்கார வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு என்ன ஆகலை, உள்ள நிற்கலை, எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதே போல தான் ஒரு தேவ பிள்ளைக்கு இது தேவை. நம் நிலைமை நமக்கு தெரியணும். என் வாழ்க்கையில வசனம் தங்குதான்னு பாருங்க. என் வாழ்க்கையில் இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதான் தாவீது சொல்ற, வைத்தேன். அது இருக்காது, சீக்கிரம்லாம் எனக்குள்ள இருக்காது. ஆனா நான் என்ன பண்றேன்னா அதை வைக்கிறதான் ட்ரை பண்றேன். வேதத்தோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒதுங்கி இருப்போம், வேதமும் நம்மளுமா இருப்போம். ஏன்னா இந்த வசனம் விதைக்கப்பட்டாச்சு. வாழ்க்கையில போராட்டம் வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, வசனம் விதைக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அதாவது விதை இல்லாத நிலத்துல பறவை தங்காது. பறவை அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். விதைகள் இருக்கிற நிலத்துல ஆகாயத்து பறவைகள் வந்து இறங்கும். உங்க வாழ்க்கையில போராட்டம் வருதுன்னா உங்களை வாழ வைக்கிற வசனம் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். இதை அவங்க எடுத்துட்டு போயிடக்கூடாது உணராது இருக்கும் போது. ஆமென். அதனாலதான் அந்த வசனத்தை என் வாழ்க்கையில, ஆண்டவரே நான் மிதி உண்டாலும் பரவாயில்லப்பா, உங்களுடைய வசனம் என் வாழ்க்கையில என்னால மிதிப்படக்கூடாது. எவ்வளவு பேசி இருக்கிறார் நம்ம கிட்ட. அப்படி பேசும்போது அப்படி தட்டி விட்டுறோமா? வழி இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் உணர்வே இருக்காதுங்க. எப்படி வசனம் இருந்தால் தான் எனக்கு உணர்வு வரும். உணர்வே இருக்காது. வழி இருக்கு. வாழ்க்கையில போராட்டங்கள் வருது, உங்களுக்கான ரேமா வருதுன்னு, வாக்குத்தத்தம் வருதுனாலே அடுத்து ஆகாயத்து பறவை வருதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். தெரியுமா, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். ஆமென். பிரச்சனை புயல் அடிக்குது, பிரச்சனை அடிக்குதுன்னதும் இந்த யோபு வசனத்தை இறுக பிடித்துக் கொண்டான். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் ஆமென் தீபமாக க்ளோரி காரிருளில். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி இதுல ஒரு காரியத்தை அன்பா சொல்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில வசனம் தங்குதா இல்லையான்னு. தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஆமா, நல்லா ஆரம்பத்தில் மயில் படிக்கும் எனது ரெஃபரன்ஸ் வந்து நிற்காது. நமக்கு இந்த மனப்பாடம் பண்ணி ஓட்டுறதுக்கு வராது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் தரும்போது அது எந்த பக்கத்தில், எந்த மேலே இருக்கா கீழே இருக்கா இப்படி வந்து பார்த்து வச்சிருவேன். ரெஃபரன்ஸும் படிப்பேன். நமக்கு நல்லா தெரியும் 2 மணிக்கூர்ல ரெஃபரன்ஸும் மறந்து போயிடும். ஆனால் திருப்பி என்ன பண்ணுவோன்னா எடுத்து அந்த நமக்கு தெரியும், ஓகே இந்த பக்கத்தில் மற்றையும்னு தெரியும். ஆனால் லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும், இல்லை கீழே இருக்கும். இப்படி வந்து இப்படி பார்த்து வச்சா நமக்கு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். சில டைம்ல அந்த ரெஃபரன்ஸ் மறந்தாலும் இந்த ரைட் சைடில் கீழே இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லுறது.
அது வந்து முந்தையே அது வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணனால, அதனால பைபிளில் இந்த தமிழ் பைபிள் தான் ஃபுல்லாக படிக்கிறது. ரெஃபரன்ஸுக்கு மட்டும் இங்கிலீஷ் பைபிள் பார்ப்பேன். அதனால் நமக்கு தெரியும் எது ஓரளவுக்கு. இது எங்கள் அப்பாட்டிருந்து படித்தேன். ஆமாம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே தெரியும். எந்த ரெஃபரன்ஸ் கேட்டாலும் அவர் நடமாடும் வேதம் அவர். ஆமாம், நமக்கு நம்மளும் ட்ரை பண்ணோம். புலி 8 அடின்னா அப்பா 8 அடினா பிள்ளை 1 அடி கூட இல்லை. அப்போதான் சும்மா சொல்லுவாங்க, ஒன்றும் கிடையாது. ஆமாம் ஆமாம், சிங்கம் தான், ஒன்றும் இல்லை. அப்புறம் சரி நமக்கு என்ன வருது, எப்படி வருது, ரைட்டு, அவ்வளோதான். ஓட்டுறாரு, அதை கனப்படுத்துறாரு என் தகப்பன். அதுதான் சொல்ல வரேன். சிலர்லாம் மார்க் பண்ணி படிப்பாங்க பாருங்க, கனப்படுத்துவாருங்க நீங்க பண்ற ஒவ்வொன்றுமே. ஆமா, உங்களுக்கே தெரியாது. ஆமா, நீங்க அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க, எழுதுங்க. ஆமா, எனக்கு இந்த எழுத்தெல்லாம் ஸ்டார்டிங்ல வராது. ஒரு நாள் திருப்பூர் மீட்டிங்ல போயிட்டு இருக்கும்போது காலையில ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவா பேசிட்டார். நான் அவன்கிட்ட பேசுறதெல்லாம் எழுதுன்ட்டாரு. வேற ஏதாவது ஆப்ஷன் எழுது, அவ்வளோதான். அன்னைக்கு தொடங்கினேன். இப்போ ஃபுல்லாக டைப் பண்ணி ஐபேடில் வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எழுத்தாக தான் இருக்கும். எனக்கு வரது விரும்பும். ஏன் எதுக்கு எழுத சொல்றாரு தெரியுமா? எனக்குள்ள இந்த வசனம் இருக்கணும். வசனம் இருக்குன்னு வைங்களேன். எனக்குள்ள வசனம் இருக்குன்னு வைங்களேன். ஒருவேளை நான் இன்னைக்கு உணர்வடையலைனாலும் இந்த வசனம் எனக்குள்ள இருக்கிறதுனால என்னை உணர்வடைய வைக்கிறதுக்கு ஒரு சேவலை கூவ வச்சாலே போதும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ள வசனம் இருக்குன்னா உங்களை உணர்வடைய வைக்கிறதுக்கு உங்க பிள்ளைய ஒரு 2 நிமிஷம் அள வச்சாலே போதும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர் வந்து அல்லது ஒரு தூதன் வந்து ஒன்னும் வேண்டாம். ஒரு சேவல் எப்படி கூவுச்சு வேண்டாம், அவ்வளவுதான். அவர் போய் வசனத்தை நினைத்து, சிம்பிள். ஏன்னா உள்ள வசனம் இருந்தா என்ன நான் வந்து கரெக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. யூதாசுக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? ஏன் வசனம் இல்ல? பைபிள் தெளிவா சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எதுக்கு அப்புறம் தெரியுமா? எதுக்கு அப்புறம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. துணிக்கைய கொடுக்கிறாரு, அவன் வாங்குறான் பாருங்க. எஸ், அப்படி உள்ள கொடுக்கிறான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அழுதான், மனசாப்பட்டான். ஆனா எதை நினைக்கல தெரியுமா? வசனத்தை நினைக்கல. பேதுருவை சிம்பிளா திருத்திட்டாரு பாருங்க. இயேசு அப்படி திரும்பி ஒரு பார்வை. வசனம் உடையவன் ஈஸியா திருத்தப்படுவான். நமக்கே தெரியாது. நம்ம வசனத்தை நல்லா கேட்டுட்டு தான் இவைகளை எங்களுக்கு சொல்லுன்னு கேட்டவன் தான் இப்ப மறுதளிச்சுட்டு நிக்கிறான். இப்பெல்லாம் கேட்டுட்டு ஊமையை கேட்டுட்டு அடுத்து போய் நம்ம புதுசா ஊமைகளை சொல்லுவோம், அது வேற. ஆனா அந்த வசனம் ஒருவனுக்குள் இருந்தால் அவன் திருந்துவது எளிது. தாவீது திருந்துறது ரொம்ப எளிது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு மேட்ரை சொன்னாரு, மனம் திரும்பிட்டான். ஆனா வார்த்தை ஒருத்தன் புறக்கணித்தான் பாருங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? சவுல். அவனால திருந்தவே முடியல. வசனம் உடையவன் திருந்துவது ரொம்ப எளிது. ஒரு சின்ன சம்பவம் நடந்தா போதும் அவன் லைஃப்ல ஈஸியா எஸ்கேப் ஆயிருவான். அதனாலதான் வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில இந்த பொல்லாத உலகத்துல நம்ம அறியாமலே ட்ராக் மாறுவோம். ஆனா உங்களுக்குள்ள வசனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் வைங்கள, உங்களை அக்கினியிலிருந்து உங்களை தப்பித்து கொண்டு வருவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சிம்சோனுக்குள்ள அபிஷேகம் இருந்து எல்லாம் இருந்துச்சுங்க. அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க, எஸ்கேப் ஆகிறான். நம்ம லைஃப்ல இது தெரியணும். வசனம் உடையவன் வசனம் இல்லாதவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா வசனம் உடையவனை திருத்துறது ரொம்ப ஈஸி. இந்த வார்த்தைக்காக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனாலதான் அடுத்த பாயிண்ட் போக முடியாம நிக்க வைக்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு சொல்ல போறாருன்னு.
உங்களுக்குள்ள. அதனாலதான் ரொம்ப ரொம்ப வசனத்தை கேளுங்க, உங்களுக்குள்ள வசனத்தை வைத்து வையுங்கள். அல்லேலூயா. உங்க தலைமுறைக்கு சின்ன பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அதனாலதான் வாலிபர்களே இந்த பைபிளுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம் வச்சிருக்கு. நம்ம யூத் தம்பிங்க எல்லாம் டெய்லி ஒரு சாப்டர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு ப்ரேயர் போட்டு பசங்கள்லாம் இருந்து பைபிள் ரீட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் என்ன விரும்புறேன், எல்லாரும் பேக் டு பைபிள், அவ்வளவுதான். வேதத்துக்கு திரும்புங்கள். பறவை எடுக்க வரதா துரத்துங்க. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, அதை கொடுத்து விட்டுருப்போம். எதை சில இடத்துல இந்த குற்றாலம் அங்கெல்லாம் போகும்போது கையில ஏதாவது வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா சிலது வரும். அதுக்கு பேர் என்னது, குரங்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை கொடுக்க கூடாதுங்கிறது உறுதியா இருப்பாங்க. சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கொடுத்து அடுத்து உனக்கு மட்டும் என்ன நீயும் கொடு. எதுக்கு தெரியுமா, நமக்கு எதுக்கு வம்பு. இப்படிதான் இந்த ஆகாயத்தை பறவைக்கு நம்ம கொடுத்து விடுறோம். வசனத்தை எடுத்துட்டு போயிட்டுன்னு வைக்கல, பிசாசு கூட நம்மளை மதிக்காது. உங்க வாழ்க்கையில பறவையே வரலையா, ஒர்த்து இல்லைன்னு தெரிஞ்சிட்டு. உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கா, பறவை வருதா, ஆமா போராட்டம் இருக்கா, நெருக்கம் இருக்கா, புரிஞ்சுக்கோங்க ஐட்டம் உள்ள இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு தெரியுது, வந்தா நம்மளையும் ஃபாஸ்டிங் போட வைப்பான். வேண்டாம். இயேசு கிட்ட சாத்தா வந்தான் தெரியுமா, ரீசன் என்ன தெரியுமா, உள்ள வேர்டு இருக்கு. அவர் சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். ஓ, அப்ப அவருக்குள்ள என்ன இருக்கு, வேர்டு இருக்கு. வசனம் உடையவனை ட்ராக் மாறி ஒரு வேளை போனாலும் அவனை திருத்துறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஒரு செயல்படும். சேவல் 3 தடவை கூவிச்சு. உலகத்துல சேவல் கூவி ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் உண்டாங்க உலகத்துல. அவர் ரட்சிக்கப்படுறாரு. ஏன் தெரியுமா, உள்ள என்ன இருக்கு தெரியுமா, வசனம் இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவா. அதிகமாய் வேதத்தோடு உங்களை நெருங்கி வைத்துக் கொள்ளுங்கள். 2வது கற்பாறை நிலம். மத்தேயு 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. மார்க் 4:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கும், சில விதை அதிக, மார்க் 4:5 அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 8:6 சொல்லப்பட்டிருக்கும், சில விதை கற்பாறை மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினாலே, ஆழம் இல்லாததினாலே, ஈரம் இல்லாததினாலே உலர்ந்து போயிற்று. இந்த கற்பாறையின் அனுபவம் என்பது இயேசு என்ன சொல்லுகிறார்னா 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கேட்கும் போது, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலம் வரும்போது என்ன ஆயிராங்க தெரியுமா, பின்வாங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த சோதனை காலம் எப்படின்னா, மார்க்கு 4:17 சொல்லப்பட்டிருக்கும், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள், பின்வாங்குகிறார்கள், இடறல் அடைகிறார்கள். இந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் சொல்லும் போது, அதாவது பிரச்சனை வந்து ஜெபிக்கிறது வேற, ஜெபித்து பிரச்சனை வர்றது வேற. வேதத்துல ஜெபிக்கிறதுனால பிரச்சனையை சந்தித்த ஒருவன் உண்டு. யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? யாரு? தானியேல். அவனுக்குள்ளே வேற ஆழமா இருந்ததுனால பிரச்சனை வந்தும் அவன் என்ன விடல தெரியுமா, ஜெபத்தை விடல. ஆராதித்து பிரச்சனை வந்த ஒரு டீம் உண்டு. யாரு தெரியுமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பிரச்சனை வந்ததும் ஆராதனையை விடல,
உத்தமமா இருக்கிறதுனால பிரச்சனை வந்த ஒருத்தன் உண்டு. யார் தெரியுமா? யோபு. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உத்தமத்தை விடல. ஏன்னா இவங்க வேர் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமே, ரொம்ப. அது என்ன சவுண்ட்? அந்த ஒரு ஏசி ஆஃப் பண்ணி. வேர் ரொம்ப ஆழமா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ண சில பாருங்க, இன்னையில இருந்து ரெகுலரா பைபிள் வாசிக்கணும், இன்னையில இருந்து கால் எழும்பி ஜெபம் பண்ணணும், இன்னையில இருந்து இந்த ஜெபத்தை நம்ம நடத்தணும். இப்படி வரும்போது ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா? பிரச்சனை வந்ததும் இதை விடலான்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த எண்ணம் வரும்போதே அலர்ட் ஆயிரணும். நான் இன்னும் எந்த நிலையில தான் இருக்கிறேன் தெரியுமா? கற்பாறை. வசனத்தை கேட்ட உடனே முளைச்சிரும். சிலர் செய்தி முடியறதுக்கு முன்னாடியே தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க. செய்தி முடியறதுக்கு முன்னாடி தீர்மானம் எடுப்பாங்க. இன்னைக்கு போய் அப்படி பண்ணிடணும், இதை பண்ண, போற வழில 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். கேட்ட உடனே முளைக்கும், கேட்ட உடனே முளைக்கும், உடனே தீர்மானம். எல்லா மீட்டிங்லயும் ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குதானே கை தூக்குவாங்க. எல்லா மீட்டிங்லயும். எங்க அப்பா இடத்துல மீட்டிங்ல கை தூக்குனாங்க, நான் இடத்துல மீட்டிங்ல கை தூக்குறேன். ஏன்னா கேட்ட உடனே முளைக்குது. ஆனா ஒரு பிரச்சனை வந்தது கொஞ்ச காலம் நம்ம லைஃப்ல. அதாவது தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஆரம்பித்த ஏதாவது விஷயம் கொஞ்ச காலம் மட்டும் நிக்குது, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகல அப்படின்னா நம்ம நிலம் பிரச்சனை, நில பிரச்சனை. நில பிரச்சனை. 2 காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஏன் வேர்கொள்ளல தெரியுமா? 1 ஈரம் இல்லை, 2 அதிக மண் இல்லை. இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இந்த ஈரம், அப்படி ஈரம் இருக்கணும்னாலே அந்த விருட்சம் எதின் அருகே நாட்டப்பட்டிருக்கணும் தெரியுமா? தண்ணீர் அருகே. ஆவியானவரோடு தொடர்பில்லாத அனுபவம் தான் ஈரம் இல்லாத நிலை. அதிக மண் இல்லை என்பதை ஆவியானவர் எப்படி சொல்லி தந்தாருன்னா, உனக்குள்ள தாழ்மை. மண்ணுனால என்ன தெரியுமா? நாம் எடுக்கப்பட்ட நிலை. ஆனா உன்னை கற்பாறை ஆக்குனதும் நீ எதை மறந்துட்ட தெரியுமா? நீ மண்ணுங்கிறத மறந்துட்ட. ஆவி, தாழ்மை. இந்த ஆவியில எளிமை இருக்கு தெரியுமா? ஈரம் இல்லாத, மண்ணில்லாத நிலைமை என்பது ஆவியில் எளிமை இல்லாத நிலை. அவங்கெல்லாம் யாரு தெரியுமா? நாங்களாம் கற்பாறை. சிலர்லாம் இருக்கிறது பாத்தீங்களா, 2 பாறையை விழுங்குறது மாதிரி தான். நாங்களாம். ஆனா ஸ்டார்டிங்ல இவங்க யாரு தெரியுமா? மண்ணு. மண்ணான மனிதனா என்னாலேதுமா, இப்படிதான் மண் இருந்துச்சு. ஆனா ஒண்ணுனா உயர்த்த அதிக மண் இல்லை. அதாவது எந்த அளவுக்கு உயர்த்தப்படுறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்த ஆமென், நாம் வேரூன்று கட்டப்படும். அதனால இயேசு மலை உபதேசத்தை சொல்லும் போதே முதல்ல எதை சொல்லணும்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆவியில எளிமை, இது ரொம்ப முக்கியம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ. என் விஷயத்துல, என் வாழ்க்கையில ஜெபம் கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் ஜெபம் இல்லை. ஆராதனை கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் ஆராதனை இல்லை. இந்த வசனத்தின்படி வாழணும் தீர்மானம் கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் இல்லை. அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் ஜெபம் ஓடிச்சு தெரியுமா? அந்த ஜெபத்துல ஒரு பெருமை வந்துட்டு. இந்த கொஞ்ச நாள் ஆராதனை ஓடுது பாருங்க, இந்த ஆராதனையில ஒரு பெருமை வந்துட்டு. இந்த கொஞ்ச நாள் இந்த உத்தமம்னு சொன்ன பாருங்க, அதுல கொஞ்சம் பெருமை வந்துட்டு. அந்த இடத்துல தான் தாழ்த்தணும் நம்மை. ஆமா, எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், வேர் ஆமா அதிகமா கீழே தான் போகும். வேர் இல்லாம முளைக்கிறதெல்லாம் ஒரு சின்ன வசனத்து நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்தா நிக்காது. கற்பாறை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த யோவான், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான், வசனத்து நிமித்தம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. பத்மு தீவுல தூக்கி போடுறாங்க. அவன் அங்க எப்படி மாறினான் தெரியுமா? ஆவிக்குள்ளானான் இருக்கு. எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாருங்க. வசனத்து நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்ததும் அவன் ஆவிக்குள்ளானான் இருக்கு. அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டான், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான்.
இது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் பண்ணி 2 நாள் பைபிள் படிச்சேன், அதோட பைபிள் படி போச்சு. கரெக்ட் தானே? சிரிக்கிறீங்க பாருங்க. ஆமென். எல்லாம் தீர்மானிப்போம், இதுல இருந்து அப்படி போகணும் இப்படி போகணும், கொஞ்சம் கொஞ்சம். அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில தோல்வினா என்ன தெரியுமாங்க? அவன் கேட்ட வசனத்தின் பலனை அவன் வாழ்க்கையில பார்க்காம போறான் தெரியுமா? இது தோல்வியை விட மிகவும் பரிதாபம். என் வாழ்க்கையில அந்த ஈரம் இருக்கணும். சில சொல்லுங்க நெஞ்சில ஈரமே இல்லை பாரு அப்படிவாங்க. ஏ மேஜர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது கற்பாறையெல்லாம் என்னாச்சு தெரியுமா? விளந்துச்சு. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா, நாதானின் ஸ்நேகம், நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோ. தலை போற விஷயம் வந்த பிறகும் சத்தியத்துல யோவான் நிக்க காரணம் தன்னை அதிகமாய் தாழ்த்தினது. நீர்தான் கிறிஸ்துவான் கேட்டபோது, அவர் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவானே அல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆமென். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல. அது என்ன பிரச்சனை வந்தாலும் நிக்கிறதுக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கேட்ட உடனே ஏதோ பண்ணுது, ஆனா பண்ணது அப்புறம் 2 நாள் கழிச்சு பண்ண மாட்டேங்க. சில சொல்லுவாங்க, இந்த சண்டே கேட்ட அந்த செய்தி மண்டே டியூஸ்டே வர நல்லா இருக்கு, வெனஸ்டே வரும்போது ஏன் சாம்பார் பூதானா? வெனஸ்டே அதுக்கப்புறம் சனிக்கிழமை அதுக்கு ஒரு திருப்பி சண்டே வரணும். அதனால எப்படா சண்டே வரும்னு, எப்படா சண்டை வரும்னு வேர் தெரியாதுங்க. நான் அதிகமா வேரூண்டி நிக்கிறேங்கிறது எப்ப தெரிய வரும்னா, புயல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது. சோ நம்முடைய இந்த வேருங்கிறதே அந்த ரங்கம். நான் வெளியரங்கமா நல்லா ஹாப்பியா வசனம் கேட்டு பயங்கரமா காட்டலாம் என்ன. அப்படி வசனம் கேட்கும் போது இங்க இருந்து ஓ க்ளோரி ஹalleluya சத்தம் போட்டா பக்கத்துல இருக்கவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா? இவங்க வசனத்தை எப்படி என்ஜாய் பண்றாங்க. கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, மற்றவங்க எல்லாம் ஆமேன்னு சொன்னா இவங்க சும்மா எல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல 2 பேர் இடிச்சு ஹalleluya. அப்ப என்ன தெரியுமா தோணும்? எப்பா என்ன சந்தோஷம், இவங்களுக்கு வசனம் கேட்டா சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு. அதுக்கப்புறம் ஈரம் இருக்கணும், அதிக மண்ணு. இந்த மண்ணுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. இங்கே சொல்லப்பட்டது இன்னும் தாழ்த்தணும், இன்னும் தாழ்த்தணும். இந்த வழியருகே பிரச்சனை பரவேன்னா கற்பார பிரச்சனை நாம தான். இப்போ கற்பாரையா இருக்கிறவன் அவனுக்கு அவனே பிசாசா இருக்கிறான். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், வேண்டாம் சொல்ல யோசித்தா. கற்பாரையா இருக்கிறவன் ஆமே அவனுக்கு அவனே. அதனால கண்ணாடியை பார்த்து விரட்டுங்க, ஒழுங்கு மரியாதையா இருக்கிறியா இல்லையா. ஓஹோ அதான் போக மாட்டேங்குதோ, எப்படி போ. கொஞ்சம் ஈரம் இருக்கணும். ஒரு மரத்தை குறித்து அகல நம்பிக்கை உண்டு, யோபு புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க அதை வெட்டி போட்டாலும் அந்த தண்ணீரின் வாசனையே போதும், அது திரும்ப துளிர்க்கும்.
அவருடைய நடத்துதல் நமக்குள்ள அந்த ஈரம் இருக்கணும்னா அவரை துக்கப்படுத்தவே கூடாது. நதியோர நாட்டப்பட்ட விருட்சம் போல ஆண்டவர் சமூகத்துல இன்னும் தாழ்த்தி ஆண்டவரை இப்படி ஒரு வேர்டு கொடுத்திருக்கிறீங்கப்பா, சோதனையில நான் நிக்கணும் ராஜா, வேதனையில வசனத்தின் நல்ல எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. யோசேப்பு சந்தித்த அவ்வளவு பிரச்சனை எது நிமித்தம் தெரியுமா? வசனத்தின் நிமித்தம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டு. ஆனா நின்னுட்டாரு. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தேவ திட்டம் ரேமாவாக வார்த்தையாக வெளிப்படுத்தப்படுதுன்னா புடமிட போகுதுன்னு அர்த்தம். எது வரைக்கும் புடமிடுதல் இருக்கும் தெரியுமா? அது நிறைவேறும் வரைக்கும். அதுல நிக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சபையில கேட்டு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அந்த தனிப்பட்ட முறையை அந்த ரங்கத்துல வேறுங்கிறதே அடியில தான் இருக்கும், தெரியாது. அப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் வசனத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னு காட்டுறது மட்டும் இல்ல, யாருக்கு என்னோட அந்த ரங்கத்துல ஒரு பிரச்சனையில நீங்க நிக்கிறீங்கன்னா வேறு ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். தானியலுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ராஜா இப்படியோ சட்டம் போட்டிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? அதுல கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தும் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான். ஏன்னா ரூட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்கினி 7 மடங்கு ராஜா திரும்ப ஆஃபர் பண்றாரு, இங்க பாரு ஒரு விஷயம் கூட உனக்கு சான்ஸ் கொடுக்கிறேன். ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம தேவனுக்கு அடுத்த காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு ஏன் நமக்கு நிக்க முடியல? நமக்கு ஒரு பிரச்சனை என்னதும் இந்த தேவ பிள்ளைங்க விசேஷமாய் ஆவிக்குரியவங்க அல்லது விசுவாசின்னு சொல்றவங்க வாழ்க்கையில என்னை உட்படுத்தி தான், எல்லாரையும் உட்படுத்தி, இதற்கு யாரும் விதிவில கிடையாது. அவங்க லைஃப்ல பொதுவா நம்ம லைஃப்ல பாருங்க, ஒரு என்ன பிரச்சனைனா நம்ம முதல்ல கை வைக்கிறது ஜெபத்திலையும் பைபிள்லையும் தானே. அதுக்கு ஒரு பாட்டே வராதுல்ல நமக்கு முதல்ல இங்கதானே கை வைக்கிறோம். ஏன்னா பின்வாங்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த இரவு அவரை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாது, மிகவும் வியாகுலப்பட போகிற இரவு. அப்படி தெரிஞ்ச வேதம் சொல்லுகிற அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு கெத்செமனேக்கு போனார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார். சிலுவையிலே அவர் கைவிடப்பட்ட பிறகு அவர் கையில தான் கொடுக்கிறார் அவரை. பிதாவே, தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்களா? பிலாத்துவே, உம்முடைய கையில நாவி அப்படியா சொன்னார்? இல்ல, கைவிட்டவர் கையில தான் கொடுக்கிறார். என்ன ஸ்ட்ராங்குங்க அவரு. இப்படிதான் நம்மை கர்த்தர் உருவாக்க விரும்புறார். எனவே ரொம்ப ஈரம் இருக்கணுங்க. இந்த நெஞ்சு கல்லாயிரவே கூடாது. ஈரம் இருக்கணும். ஆவியில எளிமை இருக்கணும், இறக்கம் இருக்கணும், நெஞ்சில ஈரம் இருக்கணும். அந்த அதிக மண்ணு, அதாவது நம்ம ஆரம்பத்தை டெய்லி ஒரு வாட்டி நினைச்சாலே போதும். எங்க அப்பா சாப்பிடும் போது இந்த பிளேட்ல இருக்கிற இந்த சோறுல ஏதாவது ஒரு பருக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒண்ணு கீழே விழுந்தா கூட எடுத்து பிளேட்ல போடுவான். சொல்லிட்டு அத பக்கத்துல பார்த்தா இங்க வீட்டுல மட்டும் இல்ல, மீட்டிங் எங்கேயாவது போற இடத்துல எல்லாரும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு அப்படி எடுத்து உள்ள போடுவான். யாராவது இதை கேட்டா சொல்லுவாங்க, இந்த ஒண்ணு இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதனாலதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வேர்ஸ் நாங்க இருக்கு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஏன் தாழ்வில்? இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் தெரியுது, ஆனா யாருக்கும் என்ன தெரியாத போது அவருக்கு மட்டும்தான் என்ன தெரிஞ்சது. இது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அந்த கிருபை நம்மை அதிகமா ஈரத்துல வச்சு, அந்த ஈரம் காயாதபடி கிருபை காத்துக்கொள்ளும். இன்னைக்கு ஈரமே காஞ்சி போச்சு, ஈரமே இல்லை, வளர மாட்டேங்குது. கேட்ட உடனே அதோட முடிஞ்சது. ஆமா, இன்னைக்கு செய்தி சூப்பர். என்ன செய்தி? சூப்பர் செய்தி. அதான் என்ன செய்தி? அடிபொலி. என்ன செய்தி கேட்கலையா நீங்க? ஆளுக்கு மறந்துட்டு
அது சரி, நீங்க யூடியூப்ல போய் கேளுங்க என்ன செய்தி. ஹல்லேலூயா. இந்த மீட்டிங் முடிச்செல்லாம் டிராவல் போகும்போது என் கூட வர பிரதர்ஸ் வந்து ரெடியா இருப்பாங்க. ஏன்னா நான் கேட்பேன், அவங்க ரெடியா இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சிடும் படிச்சு வச்சுட்டு இருக்கிறான். கேட்கவே மாட்டேன். என்ன பிரதர் ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அடுத்த நாள் கேட்பேன், மறந்துடும். இப்ப நேத்து வர ஞாபகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அதிகமாய் வேறு. மூன்றாவதாக முள்ளுள்ள நிலம். வசனம் மத்தேயு 13:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை எதை வசனத்தை நெருக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. லூக்கா 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது, முள் கூட வளர்ந்து. வசனம் வளருது, கூட எதுவும் வளருது. வசனம் எது கூட வளரக்கூடாது? ஏங்க சில பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா இருக்கிற பிள்ளை திடீர்னு சேட்டை பண்ணும். சேட்டை பண்ணதும் நேரம் அந்த பேரண்ட் போய் கிளாஸ்ல சொல்லுவாங்க, இப்படி பிள்ளை சேட்டை பண்றான், பிள்ளை இப்போ எங்க இருக்கிறான், பிள்ளை இப்போ பின்னாடி பெஞ்சில், தயவு செய்து மாத்திருங்க. ஆக்சுவலா நம்ம பிள்ளையால தான் சேட்டை, அது வேற. ஆனா அவங்க கூட என்ன ஆயிடக்கூடாது, வளரக்கூடாது. இவங்க கூட வளர்ந்து இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு கூட ஒரு தாயார் வந்து பையனை கூட்டிட்டு வந்தாங்க. வந்து சொல்றாங்க, நல்லா பைபிள் படிப்பான் பாஸ்டர், எல்லாம் பண்ணுவான் பாஸ்டர், ஏரியால 2 பசங்க கூட விளையாட போனான் பாஸ்டர், அதுக்கப்புறம் இப்போ ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அப்ப நம்ம எவ்வளவு அதுல கூட வளரக்கூடாது. இப்ப சாராள் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்றாங்க பாருங்க. ஆமா, ஈசாக்கு யாரு கூட வளரக்கூடாது, இஸ்மவேல் கூட வளரக்கூடாது. அவங்க எடுத்த டெசிஷன் வந்து ரொம்ப சரியான டெசிஷன். இந்த டைம்ல ஒரு துருத்தி தண்ணியோட அனுப்பி விட்டாங்க, போனாங்க. பின்னாட்கள்ல ஆபிரகாம் கேத்ராளின் பிள்ளைகளுக்கு பிரைஸ் வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி விடும் போது இஸ்மவேல் அப்படி போயிருக்க மாட்டான். என்ன ஒரு சரியான டெசிஷன் தெரியுமா, என்ன ஒரு. அதனாலதான் அந்த சாராள் சொன்ன விஷயத்தை கலாத்தியர் 4வது அதிகாரத்துல எப்படி சொல்லி இருக்கும் தெரியுமா, வேதம் கூறுகிறதுன்னு தான் சொல்லியிருக்கோம், சாராள் சொன்னான்னு சொல்லல. கலாத்தியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 30வது வசனம். அதை குறித்து சாராள் என்ன சொன்னால் அப்படின்னா இருக்கு இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியா ஏன் இருப்பதில்லை. 29வது வசனம், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. அப்ப ஆவியின்படி பிறந்தவனால மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கு துன்பம் கிடையாது, மாம்சத்தின்படி பிறந்தவனால ஆவியின்படி பிறந்தவனுக்கு அந்நாளால பெனினாளுக்கு துன்பம் கிடையாது, பெனினாளால. ஆமே. நீங்க துன்பப்படுறீங்களா, துன்பப்படுத்துறீங்களா? நீங்க துன்பப்படுறீங்கன்னா ஆவியின்படி பிறந்தவர்கள், துன்பப்படுத்துறீங்கன்னா மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். ஒரு ஆமீன் வர தெரியும். என்ன 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 இவங்க என்ன வீட்டுல இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க, நீங்க ஆவியின்படி பிறந்தவர்கள். ஆமே. அதுக்குன்னு இப்படிதான் முந்தி எங்க அப்பா ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆமா, ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, என் கூட இருக்கிற சகோதரியால நான் அவ்வளவு போராட்டம், இத்தனை நிந்த, இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றது கூட அவ்வளவு லேட் ஆச்சு, ஆனாலும் கர்த்தர் நெருக்கத்தை தாண்டி கொண்டு வந்தார். கூட வருகிற சகோதரியை காணல. ஏன் காணலன்னா, அந்த சகோதரி குளிக்க போற கேப்ல இவங்க வெளியே போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி துன்பப்படுத்திட்டு வந்து துன்பத்தை அனுபவிச்சேன்னு வந்து சொல்லக்கூடாது. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க கஷ்டப்படுறீங்களா, புரிஞ்சுக்கோங்க, நான் ஆவியின்படி பிறந்தவன். நீங்க கஷ்டப்படுத்துறீங்களா, புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஆவியின்படி பிறந்தவர்கள். எவ்வளவு பைபிள் எவ்வளவு அழகாக நம்மளை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போகுது. இதனால வேதம் என்ன சொல்லுகிறது? இப்ப அடுத்த வசனத்தை பாருங்கள். அதை குறித்து
வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. கூட வளரக்கூடாது முள்ளு. இந்த முள்ளு எதை காண்பிக்கிறது? மத்தேயு 13:22 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது என்ன செய்யுதான்? வசனத்தை நெருக்கி போடுது. லூக்கா 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும், அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? சிற்றின்பம், பிளஷர்ஸ். நல்ல சிற்றின்பம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நம்ம லைஃப்ல நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம எதுல கேர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? இது எனக்குள்ளே அவர் விதைத்த வசனத்தை நெருக்கி போட்டுதான் பார்க்கணும். இதெல்லாம் தப்பா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பார்த்தா எல்லாமே தப்பு இல்லைன்னு தான் தோணும். ஆனா இது என் வசனத்தை நெருக்கி போடுது அப்படின்னா அது தப்பு. பெரிய பெரிய அப்படிலாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்கும்ல. சின்ன சின்ன காரியங்களை வச்சிருப்போம். ஆனா அது வசனம் கூட வளருது. அது முள்ளா கூட வளருதா? முள்ளா கூட வளருதா? அது என்ன செய்யும்? நெருக்கி போட்டுரும். எனக்கு கடந்த நாள்ல ரொம்ப தெரிந்த வேத பகுதியானாலும் சிலரை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் அதுல ஒரு வெளிச்சத்தை காட்டுவார். இந்த மார்த்தாளும் மரியாளும் இருக்கிறாங்க பாருங்க. இயேசு வீட்டில் போகும்போது அவர் பாதத்தில் இருந்தது யாரு தெரியுமா? மரியாள். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவார். அடுத்து இயேசு லாசரு மரித்து 4 நாள் கழிச்சு வருவார் பாருங்க. மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட நிறைய பேசுவா. ஆனா கடைசி வர இந்த மார்த்தாளை பார்த்தீங்கன்னா அவர் பாதத்தில் அவ விழவே இல்லை. கடைசி வர விசுவாசத்துக்கு எல்லாத்துலயும் டாப்பு தான். பணிவிட செய்யறதுல சூப்பர். இயேசு லாசரு மரித்து வந்து முதல்ல இயேசுவை ரிசீவ் பண்ணது யார் தெரியுமா? மார்த்தாள் தான். ஆனா கடைசி வர, ஆனா அந்த இடத்துலயும் மரியாதை பாருங்க வந்து காலில் விழுறா. அடுத்து வீட்டுல விருந்து வைக்கும் போது மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து கால், அவளால் அதை தெரிந்தெடு ஏன் முடியல? இயேசு வான் பண்றார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படு. உங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்குங்க, ஆனா இயேசு பாதத்துல உங்களை வைக்க முடியாது. அநேக கவலைகள், அநேக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நான் இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு இருப்போம் பாருங்க. சில 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 பொருட்களை பார்த்து ஆசைப்படுவோம். ஆசை வரும், மாம்ச பலவீனம் உள்ளது. நம்முடைய கண்கள் மாம்ச கண்கள் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அதுல நமக்கு ஒரு மயக்கம் வரும் தெரியுமா? அந்த மயக்கம் என்ன தெரியுமா? அது நம்ம கண்ணை விட்டு நீங்கவே நீங்காது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துட்டுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? அதை அடைந்தே ஆகணும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? சில பொருளை பார்ப்பாங்க, அடம் பிடிப்பாங்க பாருங்க. நீங்க வேற என்ன வாங்கி கொடுத்தாலும் போகும். அதனாலதான் ஆண்டு சொல்லுவார், உனக்கு ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் உன் மனதை அதிலே வைக்காத. என் மனசை நான் ஒன்றில் வச்சுட்டேன், அது முள்ளா கூடவே வளரும். அது ஆரம்பத்துல எல்லாம் நெருக்காது. அது ஒரு கட்டத்துல வளர்ந்ததும் எதை நெருக்கும் தெரியுமா? வசனத்தை நெருக்கும். நம்ம கேட்கிற வசனம் என்ன? கவலைப்படாத. ஆனா வீட்டுல போய் என்ன பட்டுட்டு தான் இருப்போம்? கவலைப்பட்டுட்டு தான் இருப்போம். அது நெருக்கி போடும். மார்த்தாள் மரியாள் ஒரு சிறந்த உதாரணம். கடைசி வர மார்த்தாளால் அவர் பாதத்துல போய் விழ முடியல. விருந்துலையும் சரி, கல்லறையிலும் சரி. ஆனா மரியாளை பாருங்க, மார்த்தாள மாதிரி விசுவாசத்தெல்லாம் வெளிப்படுத்தினாங்களா? கடைசி நாளில் உயிரோடு ஒன்னும் கிடையாது. ஆனா இயேசுவை பார்த்ததும் போய் விழுந்துட்டான். அல்லேலூயா. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே, ஏசையாய நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவ. கைகளை உயர்த்தி நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்.
ஜீசஸ் நினைவெல்லாம் நீர்தானையா. துதிபாடி துதிபாடி வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் கவலைகளை எல்லாம் மார்த்தாளால வைக்க முடியல. இயேசுவை வீட்டுக்கு இன்வைட் பண்ண முடிஞ்சது, இயேசுவின் பாதத்துல வைக்க முடியல. மரியாள் வச்சுட்டாங்க. அந்த கண்ணீரை பாதத்துல விழுந்து. மார்த்தாள் அழுத போது அழாத இயேசு மரியாள் அழுத போது அழுதார். அது முள்ளா வளரவே விடல. மரியாளுக்குள்ள கவலை தங்கினது 3 நாள். அந்த 3 நாளும் இயேசு வராததுனாலதான் தங்குச்சு. இயேசு ஃபர்ஸ்ட் டே வந்திருந்தா மரியாளுக்குள்ள அந்த கவலை தங்கி இருக்காது. கவலை எனக்கு கவலையா இருக்கு, நான் ஹர்ட் ஆயிட்டேன் சில காரியத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்னால போய் தேவ சமூகத்துல அழ முடியும்னு வைங்களேன், அது முள்ளா எனக்குள்ள வளராது. அந்நாள் எல்கானா முன்னாடி அழுறது வரைக்கும் முள்ளு வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய் அழுதா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாய் அந்த முள்ள உடைச்சு போட்டார். முள்ளில் பற்றின நெருப்பை போல இன்னைக்கு முள்ளு கூடவே வளர்ந்து. லூக்கா 8 அது அழகா இருக்கும். கூடவே வளர்ந்து. கூடவே வளர்ந்து 8-7 கூட வளர்ந்து. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற வசனத்தை எதுவுமே என் கவலை வசனத்தை நெருக்குது. எத்தனை டைரியில கர்த்தர் பேசினார்னு எழுதி வச்சிருப்போம், அதுக்கப்புறம் நம்மளால அதை திருப்பி கூட பார்க்க மனசு வராததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கவலைகள் முல்லை போல வளர்ந்ததை நெருக்கி போடுது. எத்தனை பர்சனல் டைரி வச்சிருப்போம், யாரும் பார்க்க, இது ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு பேசினது, இப்படி பேசினது, அதை திருப்பியாவது பார்க்கிறோமா? அதை எத்தனை டைரியை திரும்ப ஓபன் பண்ணாம வச்சிருக்கிறோம். ஏன்னா கவலை அதை தான் நெருக்கி போடும். நீ மொத்தத்தில் இந்த 4 நிலத்தை குறித்து சொல்லும் போதும் இந்த முதல் 3 நிலமும் எங்கதான் கை வைக்குதுன்னு பாருங்க, வசனத்துல தான். நேரம் போகிறதுனால ஒரு 5 மேக்சிமம் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். நல்ல நிலம் 13:8, மத்தேயு, மார்க் 4:8, லூக்கா 8:8. இதுல என்னை கவர்ந்த வார்த்தையை சொல்லுகிறேன். சில விதை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சிலது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நிலம் நல்ல நிலமா இருக்கணும் வைங்களேன், கொஞ்சம் போதும். ஹல்லேலூயா. கொஞ்சம் போதும். சில விதை விழுந்தாலே போதும், அது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தரும். இந்த நல்ல நிலத்தை உடையவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? 1, அவன் உணர்கிறான். மத்தேயு 13:23. 2, அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். மார்க் 4:20. ஏற்றுக்கொள்ளுகிறான், உணர்கிறான். என் ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ பேசுறாரு. 2வது ஏற்றுக்கொள். நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுகிறான். காயின் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா அந்த நிலம் மோசமான நிலம். ஆண்டவர் பேசுற வார்த்தைய ஏத்துக்கிறோமா நம்ம? 3, காத்து கொள்ளுகிறான். லூக்கா 8:15. அந்த லூக்கா 8:15 வாசியுங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய். வசனத்தை காத்து கொள்ளுகிறவன் தான் எப்படி இருப்பான் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, அழகா சொல்றீங்க. பொறுமையா இருப்பான். வசனத்தை காத்து கொள்ளுகிறவன் பொறுமையா இருப்பான். யோபு காத்து கொண்டதுனால பைபிள் அவனுடைய பொறுமையை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பொறுமையா இருக்கிறவர்களை
பாக்கியவான்கள் என்கிறோமே. யாக்கோபு 5:11 17 பொறுமையா இருக்கிறவர்களை 11 இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும், ஏன்னா அவனுக்குள்ள வசனம் இருக்கு, அவன் பொறுமையா இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, என் தாசனாக யோபு என்னை குறித்து பேசினது போல நீங்க எப்படி பேசல, நிதானமா பேசல, நிதானமா. இந்த பொறுமையா இருக்கு. யார் அப்போ இவங்க எதுல தான் கவனம் செலுத்துறாங்க தெரியுமா? வசனத்தை காத்துக்கொள்ளணும். வசனம் எங்க காக்கப்படும் சொல்லுங்க? நன்மையும் உண்மையும் நன்மையுமான 8:15 லூக்கா. உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே என்ன காக்கப்படும்? அப்போ வசனத்துல, அப்போ இருதயத்துல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? அப்ப உண்மை நன்மை இருக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது? உண்மைக்கு மாறானது என்னது? பொய், மாயை இருக்கக்கூடாது இருதயத்துல. நன்மைக்கு மாறானது என்ன? தீமை. தீமை அவரிடத்தில் சேருவதில்லை. தீமை இருக்கக்கூடாது. என் இருதயத்துல நான் தீமையையும் என் இருதயத்துல நான் மாயையும் வச்சிருப்பேன்னு வைங்களேன், இந்த வசனத்தை என்னால காக்க முடியாது. அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறான் சங்கீதம் 51, உள்ளத்தில் என்ன இருக்க விரும்புகிறீர் தெரியுமா? உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த கரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துவீர். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்ப வசனத்தை காக்கணும். அப்ப எது வரை ஏன் பொறுமைனா, இதை எது எடுத்து போயிடக்கூடாது தெரியுமா? பறவை கொத்திட்டு போயிடக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல். வசனம் சுதந்திரிக்கிறதெல்லாம் ரெண்டாவதுங்க. முதல்ல வசனத்தை காத்துக்கொள்வோம். தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை. அப்ப இருதயத்துல மாயையும் தீமையும் இருக்கும்னா வசனம் தங்காது. அதனாலதான் சங்கீதம் 51:10, கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட். இவங்க பொறுமையா இருந்து, நல்ல நிலம் பொறுமையா இருக்கும், அவசரப்பட மாட்டாங்க, வேறு மாற்று பாதையை யோசிக்க மாட்டாங்க, பொறுமையா இருந்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம்தான் கேளுங்கள் என்று சொல்லி பேசுகிறார். காதுள்ளவன் கேட்கிறவன். நாம் எந்த நிலமாய் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில விதை மிதிக்கப்படுகிறதா? வேறில்லாமல் இருக்கிறதா? முள் நெருக்கி போடுதா? இல்ல 100ஆய் பலன் கொடுக்குதா? ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நல்ல நிலமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். இமேஜர் ஆண்டு சமத்துல ஒரு 2 நிமிஷம் முழங்கார் படிடலாமா? ஓரலமா முறியாத்தனமா முறியா குயவனே குயவனே படைப்பின் களிமண் கண்ணோக்கி குயவனே. ஆமென். களிமண்ணான என்னையோ அப்படியே பாடும். எந்த உள்ளம் தங்கும், எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் பீடம் இயேசு இயேசு நாயகா, இயேசு. ஆமென். இயேசு. ஆமென். உந்தன் பீடாய் கொள்ளோ இயேசு. மாம்ச கிரியை போக்குன்னு கேட்கலாம். மாம்ச கிரியை
இயேசு நாயகா, இந்த குழந்தை உள்ளம் உண்மையும் நன்மையுமான இருதயம் உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு குழந்தை உள்ளமாக்கும் குழந்தை. ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த பைபிள் ஸ்டடி இந்த நாளில் ஆரம்பிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. நீர் முதலாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன அந்த விதைக்கிறவனுடைய ஓமை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே ஆவியானவரே நீர் அந்த வாசனங்களை வைத்து, அந்த ஓமையை வைத்து எங்களோட அநேக காரியங்களை பேசி நீர் உணர்த்தி நீர் அப்பா. நல்ல நிலம் போல உணரணும், ஏற்றுக்கொள்ளணும், காத்து கொள்ளணும், பலன் கொடுக்கணும். கிருபை செய்யும், கிருபை செய்யும். எங்க வாழ்க்கையில வசனம் மிதிக்கப்படவே கூடாது. அது பறவை எடுத்துட்டு போயிடும். ஆண்டவரே, நாங்க வசனத்தை விட்டுறவே கூடாது. அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து 100 பலன் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பைபிள் ஸ்டடி தடையில்லாமல் நடக்க கிருபை செய்யும். எல்லாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.